கோவிந்தா என்ற கோபாலத்துடன் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் 48வது தலமாக திகழ்கிறது. இங்கு இன்று திருத்தேரோட்டம். இந்த திருத்தேரோட்டம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆடிப்பூரம் என்பது ஆண்டாள் அவதரித்த நாளாகும். இந்த நாளில் தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூரம் திருவிழாவின் போது நடைபெறும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும். இதில் ஆண்டார் மற்றும் ரெங்கமன்னார் திருவுருவச் சிலைகள் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். இது ஒரு முக்கியமான திருவிழா ஆகும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். தேரில் எழுந்தருளிய ஆண்டாள் மற்றும் ரெங்கமன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். இந்த பூஜையில் கோவிந்தா கோபாலா என்ற கோஷம் விண்ணை முட்டும். இதோ நம் கண் முன்னே பவனி சென்று கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாளும் ரெங்கமன்னாரும். அதை காண வந்த பக்தர்கள் பலவிதமான பலதரப்பட்ட மக்களை நாம் இங்கு காண முடியும். அதுவரை கண்டிராத மக்கள் வேற்று மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற திருவிழா திருத்தேரோட்டம். திருத்தேரோட்டத்தின் போது தேர் நிலையில் இருந்து கிளம்பி ரத வீதியை திரும்பியவுடன் அன்னதானம் ஆரம்பிக்கின்றனர். இது வைணவ முறையில் இந்த அன்னதானம், இது சாதாரண அன்னதானம் அல்ல, பிரசாதம் வழங்கும் விழாவாக இதை கொண்டாடுகின்றனர். அந்த ஆண்டாள் அம்மா இந்த பிரசாத விருந்தில் நிச்சயம் கலந்து கொள்வார் என்பது ஐதீகம். இதோ நிலையை நோக்கி தேர் வந்து கொண்டிருக்கின்றது. திருத்தேர் நிலையை வந்து அடைவதற்கு சுமார் 4 மணி நேரம். உச்சி வெயில் மண்டையை பொளந்து கொண்டிருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாத பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா என்று சொல்லியவாறு தேரின் வடத்தை பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த திருவிழாவில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், என்சிசி, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை கல்லூரிகளும் பங்கெடுக்கின்றன. ஏனென்றால் திருவாரூர் தேருக்கு அடுத்த இடத்தில் இருப்பது இந்த திருவில்லிபுத்தூர் தேர் தானே. இதை கொண்டு வந்து சேர்ப்பது சாதாரண விஷயமல்ல. இதோ தேர் வரும்போது புழுதிகள் பறக்கின்றன சாலையில். ஏனென்றால் பக்தர்கள், பல ஆயிரம் பக்தர்கள் வடத்தை பிடித்து இழுத்து வருகின்றனர். தேர் ஆடி அசைந்து தனது அழகை இந்த திருவில்லிபுத்தூர் மக்கள் காணும் வகையில் கண் பட்டுவிடும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அழகாக வருகின்றது. இந்த தேர் சுற்றி வரும்போது, ரத வீதிகளை கடந்து வரும்போது அந்த கருட பகவான் வந்து வட்டமிடுகிறார். இது எப்படி நடக்கிறது இந்த அதிசயம்? கருடன் வருவது அதிசயம்தானே. இந்த தேர் கிளம்பும் போது, சுற்றி வரும்போதும் கருடன் வந்து ஆசீர்வதிக்கிறார் பக்தர்களை. இதோ பாருங்கள், பக்தர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். தேர் நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். ஏனென்றால்
வெற்றிகரமாக ஆண்டில் ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழா. அதை சிறப்பாக தேரை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த இளைஞர்களுக்கு ஆண்டாள் ரெங்கமன்னாரின் ஆசீர்வாதம் கிடைக்க பெற்றுள்ளது. இது பல தலைமுறைக்கு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம். தேரை வடம்பிடித்து இழுத்தால் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் தீரும், விவசாயம் செழிக்கும், அங்குள்ள பணியாளர்களின் வாழ்வில் மகாலட்சுமியின் அருள் கொளிக்கும். ஏனென்றால் ஆண்டாள் மகாலட்சுமியின் அவதாரம் தானே. ரெங்கமன்னாரின் மனம் கவர்ந்த ஆண்டாள் மகாலட்சுமியின் அவதாரம். பெரியாழ்வார் கண்டெடுத்த அந்த அழகு பைங்கிளி, பவள செவ்வாய் வாயுடையோன் மனதை கவர்ந்த எங்கள் திருவில்லிபுத்தூரின் மங்கை நாச்சியார் ஆண்டாள். ஆண்டாள் இந்த நாட்டை ஆண்டாள் என்பதுதான் உண்மை. ஆண்டாளின் காதலுக்கு இன்றும் உலகத்தில் அடித்து கொள்வதற்கு அடுத்த ஒரு காதல் பிறக்கவில்லை. ஏனென்றால் மனிதனாக பிறந்து தெய்வத்தை மணப்பது சாதாரணமான காதல் அல்ல. இதோ பக்தர்கள் அடிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பாருங்கள், வடம், தேரை இழுத்து வந்த வடம் தேர் நிலைக்கு வந்து சேர்ந்துள்ளது. வடத்தை வரும் பக்தர்கள் அங்கு தொட்டு வணங்கி செல்கின்றனர். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேரை எத்தனை கரங்கள் கொண்டு இழுத்து வந்தார்கள். அந்த கரங்கள் எத்தனை புண்ணியங்களை தேடி வைத்துள்ளன. அந்த புண்ணியங்கள் இந்த வடத்தின் மூலம் கிடைத்தது. இந்த வடத்தை தொட எனக்கு வாய்ப்பு இல்லை, கீழே உள்ள அந்த வடத்தை தொட்டு வணங்கும் வாய்ப்பை கொடுத்தாயே ரெங்கமன்னாரே என்று பக்தர்கள் தங்கள் மனதார பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். திருவில்லிபுத்தூர் என்றாலே பால்கோவா. இதோ பால்கோவா கடைகள் சுற்றி ஏராளம். வெளிநாடுகளில் இருந்து வந்த பக்தர்கள் பால்கோவாவை வாங்கி சென்று தங்கள் உறவினர்களுக்கு கொடுப்பது வழக்கம். பால்கோவாவுக்கென்றே பிரசித்தி பெற்ற ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருவில்லிபுத்தூர் என்பது உலகம் அறிந்தது. இதோ நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டாள் அம்மாள். பக்தர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். கோவிந்தா கோபாலா என்ற மந்திரம் விண்ணை முட்டுகிறது. பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கிறது. அந்த கருடாழ்வாரே வந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த தேரோட்டத்தை காண்பதற்கு கண்கள் கோடி கண்கள் வேண்டும். நாம் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு நமக்கு கிட்டும். இங்கு நடக்கும் நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றனர். இதோ ட்ரோன்கள் ஆங்காங்கே பறந்து கொண்டிருக்கின்றன. வீட்டில் இருக்கும் பக்தர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்து ஆண்டாள் ரெங்கமன்னாரின் ஆசி அருள் கிடைக்க வழிவகை செய்துள்ளனர். முழுக்க அரசின் இதோ வடத்தை பிடித்து இழுத்து வருகும் பக்தர்களை பாருங்கள். எத்தனை ஆயிரம் பக்தர்கள். இந்த பக்தர்கள் அனைவரும் அம்மா ஆண்டாளுக்காக வந்து கூடியுள்ளனர். தேரோட்டம்.